ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல சிம்பிளான ஃபிட் அண்ட் ஃப்ளே ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன் தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இன்னைக்கு ஒரு 4 ட்ரெஸ் ஷேர் பண்றேன் அப்படின்னா 4ல உங்களால எதையுமே ரிஜெக்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா சூப்பரான ஃபிட் அண்ட் ஃப்ளே ட்ரெஸ்ஸஸ் தான். கொஞ்சம் ஃபேட்டா இருக்கீங்க அண்ட் வந்து நீங்க கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா கூட இந்த ட்ரெஸ்லாம் உங்களுக்கு செட் ஆகும். ரீசன் என்னன்னா இதுல ஸ்லீவ்லெஸ், லோ நெக், டீப் நெக் இல்ல ஏதாவது ரொம்ப ஸ்டைலா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா நீட்டா இருக்க மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான். அண்ட் வந்து சப்பியா இருக்கவங்களுக்கு என்ன ரீசன்னா வந்து 3XL 4XL வரைக்கும் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி ஃபிட் அண்ட் ஃப்ளேர் பேட்டர்னில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம தொப்பெல்லாம் கொஞ்சம் தெரியாமல் அழகாக கீழே ஃப்ளேரோட அண்ட் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் காஃப் லென்த்துக்கு கீழே வரைக்கும் இருக்க மாதிரி ஒரு பெஸ்ட்டான கலெக்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சேனல் பார்க்குறீங்க, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு ஏதாவது டீல்ஸ் இந்த மாதிரியெல்லாம் போடும்போது அதோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக லிங்க்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அதில் வந்துடும். ஜஸ்ட் ஒரு கிளிக்லேயே உங்களால் எல்லா ப்ராடக்ட்ஸும் அக்சஸ் பண்ண முடியும். நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட ப்ரைஸுமே பிலோ 500 தான் இருக்கும். இதோட லிங்க்ஸுமே நான் மோஸ்ட்லி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் வேர் பண்ணியிருக்க இந்த குர்தா செட் வந்து கிட்டத்தட்ட 5XL வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நான் 3XL போட்டிருக்கேன். எவ்வளோ லூஸ் தெரியுமா? அவ்வளோ லூஸாக இருக்குது. அதனால தான் வந்து இங்கே இறங்கி வருதே தவிர மற்றபடி ஃபிட்டாக இருந்தால் இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். நல்லா வீநெக்கில் நல்லா அங்கங்கே புட்டாஸ் போட்டு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி ஒரு வர்த்தான ஒரு ஃபெஸ்டிவ் வேர் இந்த ப்ரைஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட் அண்ட் ஃப்ளே ட்ரெஸ்ஸில் எனக்கு இந்த ஹாலி ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டு ஒரு 100க்கு ஒரு 100% நீங்கள் எடுக்கலாம்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு குர்த்தானா ஒரு ட்ரெஸ்னால் இதுதான். ஸோ அவ்வளோ பியூர் சாஃப்டான காட்டன். நான் உண்மையாகவே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மீஷோலேருந்து. அவ்வளோ சாஃப்டான காட்டன், எந்த மிக்சடு ஃபேப்ரிக்கும் கிடையாது. அண்ட் ஸ்லீவ் நெக் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் டு காலர் நெக், ஃப்ரண்ட்டில் ஒரு குட்டி ஓப்பன் இருக்குது. ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி க்யூட்டான ஒரு பஃப் ஸ்லீவ். இதோட எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எலாஸ்டிக் இருக்கும். ஒரு இங்கே பஸ்ட்டு கீழே வந்து ஒரு ஃப்ளேர் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப அழகான ஃப்ளேர் வரும். பட் ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அழகான ஃப்ளேர் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இதோட லென்த் வந்து உங்களுக்கு காஃப் லென்த்துக்கு கீழே வரைக்கும் இருக்கும். அண்ட் இதில் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா ஒரு லீஃபி பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்கனால உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. வித்தவுட் லைனிங்கில் தான் இருக்குது, பட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. அண்ட் பியூர் காட்டன். ஸோ பியூர் காட்டன்னோடனே ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் லைட்டாக வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும். ஸோ ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். அண்ட் வந்து ரொம்ப நஞ்சு போகிறது அந்த மாதிரி ஃபேப்ரிக் இல்லை, கொஞ்சம் நல்ல ஃபேப்ரிக் தான், நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இல்லை உங்களுக்கு வந்து அந்த ஃபிட் வந்து கிடைக்கல அப்படின்னா கூட ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹிப்பை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக வேஸ்ட் பார்ட் வந்து அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ அந்த லெவலுக்கு வந்து ஒரு வர்த்தான ட்ரெஸ் தான் இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபங்கியான நீட்டான ரயோன் ஃபேப்ரிக்கில் இருக்க ஒரு ஃபிட் அண்ட் ஃப்ளே ட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்கில் வந்து ஒரு குட்டி நெக்கில் வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு குட்டி ஓப்பன் இருக்குது. ஸ்லீவ்ஸ் வந்து கொஞ்சம் யூனிக்காக இந்த இடத்துல ஓப்பன் கொடுத்துருக்காங்க, நாட் டைப் பண்ணுற மாதிரி. அண்ட் இதில் டிசைன்ஸ் பாருங்களேன், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் ஒரு பிளாக் கலர் கூட இருக்குது, பிங்க் கலர் இருக்குது. அதோட லிங்க் கூட நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன், இல்லை கீழே அட்டாச் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு ஃபிட் அண்ட் ஃப்ளே ட்ரெஸ் அதில் ஒரு ப்ளூ கலரில் போட்டிருப்பேன். அது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இது வாங்கியிருந்தீங்க, நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்களா. கிட்டத்தட்ட இது அதே மாதிரி ஃபேப்ரிக் தான். அதோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ட்ரெஸ் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த செட்டில் அந்த பேட்சில் பண்ண எல்லா ட்ரெஸ்ஸுமே குறைய சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃபிட் அண்ட் ஃப்ளேரு. ஸோ அது மாதிரி இது ஒரு ஃபிட் அண்ட் ஃப்ளே ட்ரெஸ் தான். இதில் எவ்வளோ பிரிண்ட்ஸ் இருந்தாலும் கூட இதோட ஃபேப்ரிக் வந்து லைட்டாக அதோட கம்பேர் பண்ணும்போது தின்னான ஃபேப்ரிக் தான். ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது, பட் லைட்டாக தின்னான ஒரு ஃபேப்ரிக்கு. இதில் வந்து நான் எக்ஸல் சூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைட்டாக இருக்கிற ஃபீல் இருக்குது. எக்ஸலா டபுள் எக்ஸலா? எக்ஸல்னா உள்ளே நுழையாதே. இது வந்து நான் 3XL எடுத்திருக்கேன், இருந்தாலுமே எனக்கு ரொம்ப டைட்டான ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் 2 சைஸ் எக்ஸ்ட்ரா எடுங்க. நீங்கள் டபுள் எக்ஸலாக இருந்தால் 4XL எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அண்ட் மற்றபடி இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ட்ரெஸ்ஸும் ஓகே தான், காஃப்லேருந்து கீழே வரைக்கும் இருக்குது. இதுக்கு ஒரு கேப்ரி பேண்ட் பேர் பண்ணாலே போதும். ஒரு ஃபங்கியான ட்ரெஸ்ஸு. இந்த ஹாலில் எனக்கு செகண்ட் பிடிச்ச ஃபேவரட் ட்ரெஸ் வந்து இதுதான். இதில் கலர் மட்டும் பாருங்கள், ஆரஞ்சு, ரெட்டு, பிங்க்குன்னு எல்லா கலரும் மிக்ஸ் ஆகிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு டிசைன். அண்ட் ஃபேப்ரிக் வந்து பியூரான சாஃப்டான ரேயோன் ஃபேப்ரிக், நீட்டாக இருந்தது. க்ளோஸ்ட் காலர் நெக் தான். அண்ட் ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எல்போ ஸ்லீவ் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொன்றுமே ஸ்லீவ் வந்து யூனிக்கான பேட்டர்ன் தான், சேமாக ரிப்பீட்டே ஆகலை. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏலைன் மாதிரி, ரொம்ப ஸ்டெப் ஃப்ளேர் அது மாதிரிலாம் இல்லை, ஒரு ஏலைன் மாதிரி கொஞ்சம் குட்டியான ஃப்ளேர் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட ஏலைன் பேட்டர்ன் மாதிரி தான். குட்டி ஓப்பன்லாம் எங்கேயுமே கிடையாது, சைட்லலாம் பஸ்ட்டு கீழே ஸ்டார்ட் ஆகி நல்லா ஒரு ஃப்ளேர் வர மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து நல்லா ஃபங்கியாக நீட்டாக இருக்குது. அண்ட் மெயினாக இதோட ஃபேப்ரிக்காகவே இதை சூஸ் பண்ணலாம். இது வந்து ரயோன் மிக்சட் ஃபேப்ரிக் தான், பட் ஸ்டில் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஒரு ஹோல் டே நீங்கள் வேர் பண்ணாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் மெயினாக சப்பியாக இருக்கவங்களாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடும்போது கொஞ்சம் ஒரு ஸ்லிம் ஃபிட் வந்து நமக்கு தெரியும். ரீசன் வந்து இந்த ட்ரெஸ்ஸோட பேட்டர்ன் அந்த மாதிரி இருக்கும். லைக் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் பேட்டர்னே அப்படி தான் இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் கேப்ரி பேண்ட் பேர் பண்ணலாம், அப்படி இல்லைனா கூட நீங்கள் லெகின் கூட பேர் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும்.
லாஸ்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து மீஷோல எடுத்த பிராண்டட் ட்ரெஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே ரொம்ப அழகா இருந்தது. இதில பிங்க், ரெட்லாம் கூட அவைலபிளா இருக்கு. நான் வந்து பிளாக் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது கூட வந்து ஒரு ஹிப் பெல்ட்டும் வந்து தராங்க. நான் வந்து சைடில் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ லைட்டாக க்ளோஸ்ட் காலர் நெக், ஃப்ரண்ட்டில் இந்த ஓப்பன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பட்டன் இருக்குது. அதை கழட்டினா தான் எனக்கு உள்ளேயே போச்சு. அந்த ஸ்லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி அழகான பஃப் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ஸ்லீவ் தான். கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டில் ஷார்ட் தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக்ல ஒயிட் காம்பினேஷன். ஒரு ஏலைன் பேட்டர்ன் மாதிரி தான் வரும். சென்டரில் பட்டன் டீட்டெயில் கொடுத்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு குட்டி ஓப்பன் வரும். ஸோ ஒரு பக்கா ஏலைன் குர்த்தா மாதிரி தான் வரும். ஆனால் வந்து இதோட ட்ரெஸ் பேட்டர்ன் ரொம்ப நீட்டாக யூனிக்காக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது அந்த ப்ளூ மாதிரி கொஞ்சம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டான ஃபேப்ரிக் தான். ஆனால் அதுக்காக உள்ள டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியல. எல்லாரோடையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தின் ஃபேப்ரிக்காக இருக்குது. பட் நீங்கள் ப்ராப்பராக பிளாக் இன்னர் வேர்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். அண்ட் ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் வந்து லைட்டாக ஃபஸ்ட் டைம் சாயம் போகும் எல்லாமே. ஆனால் அதுக்கப்புறம் வந்து சில இது வந்து செட் ஆயிரும். அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு பர்ஃபெக்டான ட்ரெஸ் தான். அண்ட் இதில் நிறைய கலர் இருக்குது. மெயினாக பிங்க் கலர்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தோட லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.